Hi, this is Jiva. Welcome to Tamil Nadu Trading Academy. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்எஃப்டியோட எக்ஸ்பெரி ஃபின்எஃப்டி நெஃப்டி பேங்க் நெஃப்டியில் ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அதோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்லாம் என்னங்கிறது ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐஐ டேட்டாஸும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் செக் பண்ணிடலாம். எஃப்ஐஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் 564 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 3542 கோடி பையிங்கில் இருக்காங்க. இது வந்து எஃப்ஐஐ டிஏஎஸோட கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்எஃப்டியில் 21,000 கால் ரேட் அதிகமாக இருக்குது, 20,800 புட் ரேட் அதிகமாக இருக்குது. 20,900 பார்த்தீங்க அப்படின்னா காலும் பொட்டும் ஈவனாக இருக்குது, ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராடலாக இருக்குது. ஃபின்எஃப்டியில் ஃபர்ஸ்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஓவரால் பிக்சர் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேமில் அதோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்லாம் பார்க்கலாம். ஓவரால் பிக்சர் ஃபின்எஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. லெஃப்ட் ஷோல்டர், ஹெட், ரைட் ஷோல்டர். 21,000 எபோ கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா டேல அதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் போகிறதுக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து லாங்கர் டைம் பிக்சர். இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஃபின்எஃப்டி பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இம்பார்ட்டண்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிற இடம் 21,000. இது வந்து ரவுண்ட் நம்பர். செகண்ட் வந்து இன்கேஸ் மார்க்கெட் டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக சப்போர்ட் எடுக்க போகிற இடம் வந்து 20,800. அதுவும் பிரேக் ஆச்சுன்னா 20,730 to 740 வர வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் அதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா ப்ரீவியஸாக எந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட் ஆச்சோ அந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 20,650. இது வந்து டவுன் சைடில் ஃபின்எஃப்டியோட லெவல்ஸ். அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 21,000 எபோ கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 21,100 21,200 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஃபின்எஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். நெக்ஸ்ட் ஃபின்எஃப்டியில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்எஃப்டியில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்திருக்கு. அப் சைடில் இருக்க ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ஷன் ஆகுது. ஃபின்எஃப்டி இன்கேஸ் ஃப்ளாட்டோ கேப் அப்லேயோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கன்சால்டேஷன் ஆகிட்டு 21,000 எபோ டெசசிவாக பிரேக் பண்ணும்போது எகைன் ரீடெஸ்ட் பண்ணும்போது ஒரு மினிமம் இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு மினிமமாக ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கணும். அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி இது வந்து கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20,860 பிலோ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம் பிஇ சைடு. இதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் ஒரு பிஇ சைடு ட்ரேட் பண்ணலாம். ஃபின்எஃப்டியில் இந்த ட்ரெண்ட் லைனோட ப்ரீவியஸ் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுது, இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டும் பிரேக் பண்ணும்போது இந்த 21,800 பிலோ கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் அழகாக பிஇ சைடில் நல்லா ட்ரேட் பண்ணலாம். ஃபின்எஃப்டி பொறுத்த வரைக்கும் இதுதான் ட்ரேட் செட்டப். இதுக்கு மேலே எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் நான் ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்க்குறது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் 47,350 ஃபர்ஸ்ட் சப்போர்ட், 47,200 செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், 47,070 வந்து தேர்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதுவும் பிரேக் ஆகுதுன்னா 46,800 தான் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அப் சைடில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 47,520 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அது பிரேக் ஆச்சு அப்படின்னா 47,716 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் பிரேக் ஆச்சுன்னா 47,826 போகிற வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இது 1 hour டைம் ஃப்ரேம். ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இருக்கு. ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன், எகைன் இன்னைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன். ஃபோர்த் டைம் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா நான் சொல்கிற அப்சைட் லெவல்ஸ் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் செட்டப் பார்க்கலாம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன்.
47,520ல பாருங்க மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் ஆயிட்டு செல்லிங் பிரஷர் வருது. எகைன் ஒரு செல்லிங் பிரஷர், எகைன் டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு செல்லிங் பிரஷர், ஃபைனலாக டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு செல்லிங் பிரஷர். கால் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா 47,540 எபோ ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகி சப்ஸ்டெயின் ஆகணும். இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும்போது என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுற மாதிரி மொமெண்டம் கொடுத்துட்டு இம்மிடியேட்டா ரிவர்ஸ்ங்கிற பேர்ல அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். அதனால ஃபர்ஸ்ட் 47,530க்கு மேல ஃபர்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக் சப்ஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் சப்ஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்க. சப்ஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் $20,300 பிலோ பிரேக் ஆச்சு அப்படின்னா 20,000 இந்த 100 பாயிண்ட்ஸ் ஒரு மொமெண்டம், எகைன் ஒரு 47,100 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு மொமெண்டம். இங்கே புட் ஆப்ஷன் ட்ரேட் பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணலாம். 47,300 பிலோ தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல பிரேக் ஆகிட்டு அதுதான் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ எகைன் அது சப்போர்ட்டாக 350 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஒன்ஸ் 300 கீழே வரும்போது எகைன் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அந்த மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி புட் ஆப்ஷன் ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணுங்க பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அப்சைட் ட்ரெண்ட் லைன் டவுன் சைட் ட்ரெண்டிங் இந்த ரைசிங் விச் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையர் லெவலில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டிருக்கு. லோயர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இன்னைக்கு பியூர் கன்சால்டேஷன் ட்ரேட். மல்டிபிள் டைம் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் அப்சைட் டவுன் சைடில் ஃபுல் கன்சால்டேஷன் ஒரு பாக்ஸ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்சைட் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20,430, டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 22,370. இது பாக்ஸ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எய்தர் அப்சைட் ஆர் டவுன் சைட் கேண்டில் க்ளோஸ் ஆகணும் 10 to 15 மினிட்ஸில். அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணாதான் ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 22,440 எபோ சப்ஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா 22,490 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு ட்ரேட் இருக்கு. 1:1 ரேஷியோவில் அழகா 10 பாயிண்ட்ஸ் எஸ்எல் 15 பாயிண்ட்ஸ் டார்கெட்டில் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அழகா ஒரு மொமெண்டமில் கேட்ச் பண்ண முடியும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் 22,370 பிலோ கேண்டில் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 22,320 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்கே புட் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன் பிட்வீனில் ட்ரேட் ஆச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் அப் சைட் டவுன் சைடில் ப்ரீமியம் டிகே தான் ஹேப்பன் ஆகும். இந்த 22,370 பிரேக் ஆகுது அப்படின்னா 22,245 வரைக்கும் போகிறதுக்கு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22,500 ஸ்பாட் வந்துச்சுன்னா ரொம்ப ரவுண்ட் நம்பர் 500 to 520ல எனி கைண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அங்கே நம்ம புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். 500 to 520ல இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷனில் இங்கே வந்து டபுள் டாப்போ எனி கைண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா இங்கே புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லெவல்ஸை பிரேக் பண்ணும்போது ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நிஃப்டியில் 20 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணலாம் 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸோட. எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் நான் ஐடென்டிஃபை பண்ணால் நான் என் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.